வெல்கம் டு வேதிகை. ஊரே அமக்கலப்பட்டுன்னு இருக்கு. கோயம்புத்தூரில் பாலியல் பலாத்காரம் அப்படின்ட்டு ஊரே அமக்கலப்பட்டுன்னு இருக்கு. 3 பேரை சுட்டுட்டா, காலில் சுட்டுட்டா, சேர்த்துட்டா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கா, எல்லா நியூஸும் வந்துன்னு தான் இருக்குது. இந்த சமுதாயத்தில் இளைஞர்களோட கடமை, இந்த சமுதாயத்தை காக்கிறது இளைஞர்களோட கடமை. ஆனால் இந்த இளைஞர்களே சமுதாயத்தை இப்படி சீர்கெட வச்சா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இது கொஞ்சமாவது யோஜனை பண்ணி பார்க்கணும். பேரண்ட்ஸ் பிள்ளை குழந்தைகளாக இருந்தால் அவளுக்கு சொல்லி வளர்க்கணும். பொன் குழந்தையில் இருட்டு நேரத்தில் எல்லாம் ஆளுக்கால் என்னெல்லாமோ பேசுகிறான். 10:30 மணிக்கு மேலே அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை, ஏன் பொம்பளை ஃப்ரெண்டு இல்லையா, ஆம்பளை ஃப்ரெண்டு தானா, இதெல்லாம் கேள்வி கேட்பா. ஊர்வாயை மூட முடியாது. உளவாயை மூடினாலும் மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது. அதனால் பெண் குழந்தைகள் கொஞ்சம் பதுசாக தான் நடந்துக்கணும், அடப்பொடுக்கமாக தான் நடந்துக்கணும், வேறு வழி இல்லை. கொஞ்சமாவது எல்லாம் இப்போ மாடர்ன் வேர்ல்டு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்மளுடைய பழைய பண்பாடெல்லாம் மறக்காமல் தான் இருக்கணும். இருட்டு நேரத்தில் ரொம்ப வெளியெல்லாம் போகக்கூடாது. காந்தியடிகள் சொல்லியிருக்கார், எப்போ பெண்கள் தனியாக 12 மணிக்கு போகிறாலோ அப்போ தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிதுன்னு அர்த்தம் அப்படிலாம் சொல்லியிருக்கால. ஓகே, ஆனால் இந்த காமங்கிறது போட்டு ஆட்டி வைக்கிறது, அது ஆட்டி வைக்கிறபோது கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்கிறது. அதனால் ஆண்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீட்டில் சொல்லி வளர்க்கணும், என்ன இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஜாகிரதை. ஆனால் இதுக்கெல்லாம் கரெக்டான சரியான சட்டத்திட்டம் கொண்டு வரணும். முதல்ல அதுதான் பேஸ். இந்த மாதிரி பண்ணினா பெண்கள் பாவம் என்ன பண்ணுவார்கள். இது 3 பேர் சேர்ந்து ஒரு பாலியல் பலாத்காரம்னா அந்த குழந்தை தாங்குமா? முதல்ல பாவம். ஐயோ, ரொம்ப நினைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது எனக்கு, நினைக்கிறதுக்கே. அதை பற்றி சொல்கிறதுக்கு கூட நான் தான் யோஜனை பண்ணி தான் இந்த பதிவை போடுறேன். நான் டப்புலாம் போட மாட்டேன். இது தொடர்கதையாக ஆயின்றிருக்கேங்கிறதுனால தான் இந்த பதிவு போடுறேன். தொடர்கதையாக ஆயின்றிருக்கு. மாற்றி இது எப்போ பார்த்தாலும் இந்த விஷயம் காதில் விழுந்துகிட்டே இருக்குது. சின்ன குழந்த 40 வயசு காரம் இந்த மாதிரி சின்ன குழந்தைய பண்ணிட்டான், தாத்தா பேத்தியை கெடுத்துட்டோம், இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் காதில் விழுறது, பேப்பரில் பார்க்குறோம். ரொம்ப பாதிப்பாக இருக்குது மனசு. குழந்தை இல்லை, அதுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அது ஒரு சமுதாயம், ஒரு நாடானது நன்றாக இருக்க வேண்டுமானால் அந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் முக்கியமாக இளைஞர்களை தான் சொல்கிறேன், அவள் கண்டிப்பாக ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த நாடானது சுபிட்சமாக இருக்கும். பெண்களுக்கு அவர்கள் பாதுகாவலராக இருக்க வேண்டும். ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆம்பளையோட கூட போயிட்டு அந்த ஆம்பளைக்கு என்ன பண்ணுவான் மொத்த பையன், என்ன பண்ண முடியும்? 3 பேர் அவனை கழுத்தில் கீறுறது இது மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணுவான் அவன் பாவம்? அவனால் எப்படி சமாளிக்க முடியும்? ஸோ ஆண்களும் இருட்டு நேரத்தில் தனிப்பட்ட இடத்துல போய் ஒன்றும் வேலையே இல்லையே, ஒன்றுமே இல்லை, அதுவான காட்டில் போய் ஒரு பொண்ணை வச்சுன்னு உட்காந்து பேசணுங்கிற அவசியமே இல்லையே. எத்தனையோ மால் இருக்குது, எத்தனையோ கோவில்கள் இருக்குது, ஜனங்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல எவ்வளவோ இருக்குது. ஏதோ ஒரு பக்கத்தில் உட்காந்து ஏதோ அன்பா ஆதரவாக ஏதோ சப்ஜெக்ட் பற்றி கூட பேசலாம் இல்லைங்களா. நான் அந்த இதுக்கெலாம் போகல. ஏன் அந்த பொண்ணு போனா, ஏன் இந்த ஆணோட போனா, இதெல்லாம் நான் கேட்க வரல. ஆனால் தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து பேசிட்டு அது கடைசியில் என்ன ஆச்சு, அந்த பையனுக்கும் அவளை காப்பாற்ற முடியாமல் போயிடுத்து. அந்த பொண்ணோட லைஃபே போயிடுத்து. அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு இது என்னதான் இதில் அவளுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து அவளை எல்லாம் சரிப்படுத்தி எல்லாம் பண்ணால் கூட உள்ளூர் நான் பொண்ணோட இருக்கு பற்றியில. ஐயோ, அது ரொம்ப கஷ்டம். அவளை போட்டு கொண்டுட்டே இருக்கும், மனசில் அரிச்சுட்டே இருக்கும் அவளுக்கு. இப்படி ஆயிடுத்து அதை மறக்கவே முடியாத ஒரு வடுவாக அவளோட மனசில் பதிஞ்சிருக்கும். அதனால் தயவு செஞ்சு பெண்கள் இருட்டு நேரத்தில் வெளியில் போகாதீங்கோ. அங்கே போவோம், இங்கே போவோம், அவளோட இருப்போம், இவாளோட இருப்போங்கன்னு அந்த எண்ணமெல்லாம் விட்டுருங்கோ, தயவு செஞ்சு விட்டுருங்கோ, வேண்டாம்.
என்ன தான் இருந்தாலும் நாம் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் நல்லது பெண்களுக்கு. அதே மாதிரி ஆண்கள் ஒரு பெண்ணை தனியாக கூட்டின்னு போய் அத்வானத்தில் உட்காந்து பேசணும்னு நினைக்காதீங்கோ. அந்த பொண்ணுக்கு அது ஆபத்தாக முடியும்னு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஒவ்வொரு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து எல்லாமே பார்த்துன்னு தான் இருக்கோம். இருட்டில் கொண்டு போய் உட்காந்து வச்சு பேசிகிட்டு இருந்தால் போனால் வந்தால் எல்லாமே பார்க்குறோம். மாற்றி 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 ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த பதிவு மூலமாக பெண்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்வது, யுவதிகளுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்கோ. சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரிய வயசாக இருந்தாலும் சரி, பெண்கள் பெண்கள் தான். எவ்வளோ வயசானாலும் பெண்கள் பெண்கள் தான். அதனால் அவெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஆண்மகன்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அதனால தான் இப்போ ஃபாரின்லாம் என்ன பண்ணுறோம், இராணுவத்தில் சேர்த்து விட்றா. அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு இளைஞர்களுக்கு அந்த இராணுவத்தை போயிட்டு அந்த சமுதாயத்தை எப்படி காக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு உருவாக்கிடுறா. இங்கே நம்மளுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. போதை, குடி, அந்த குடியை குடிச்சுட்டு ஐயோ எப்போ ஒழியும் தெரியலையே, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு இதெல்லாம். தயவு செஞ்சு பெண்கள் பாதுகாப்பாக இருங்கோ. ஆண்கள் உங்கள் கடமையிலிருந்து தவறாதீங்கோ. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருங்கோ. தனிப்பட்ட இடத்துக்கு அவளை அழைச்சின்னு போய் அவளுக்கு அவப்பெயர் உண்டாக்காதீங்கோ. உங்களெல்லாம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்னதான் இருந்தாலும் பெண்கள் பெண்கள் தான், ஆண்கள் ஆண்கள் தான். இருட்டு நேரத்தில் தனியாக போகாதீங்கோ. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஆப் கொடுக்குறா, அந்த போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு எங்கே போனாலும் உடனே 3 தடவை போட்டால் போகிறோம், உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுமா. எல்லோரும் தயவு செஞ்சு அந்த ஆப்பை வந்து இறக்கி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. சும்மா கராத்தே கற்றுக்கிறேன், அது கற்றுக்கிறேன், இது கற்றுக்கிறேன், ஊனா ஒன்றுமே வேலைக்காகலையே. நாங்கள்லாம் ஜிம்முக்கு போகிறோமாக்கும், கராத்தே தெரியுமாக்கும், அவள் அடிப்போமாக்கும். பெண்கள் நளினமானவர்கள். அவர்களால் அப்படிலாம் ஒரு ஆம்பளையை போட்டு எதிர்த்து செய்ய முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். பெண்கள் பெண்கள் தான். அதனால் பெண்கள் எல்லாம் உஷாராக இருங்கோ, ஜாக்கிரதையாக இருங்கோ. ஆண்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருங்கோ. இனி ஒரு காலத்தில், வருங்காலத்தில் இந்த மாதிரி நியூஸே நம்ம கேட்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருக்கும் எல்லார் சார்பிலையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து ஒரு அவசர பதிவாக தான் இந்த பதிவை போடுறேன். அதனால் கொஞ்சம் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கும். பை.